வடிவேலு அவர்களை திரையில் பார்த்தால் சிரிக்காத ஆளே கிடையாது. ஆனால் அதே வடிவேலுவுடன் இனிமேல் நடிக்கவே மாட்டேன், அப்படி ஒரு நிலை வந்தால் பிச்சை எடுத்துக்கூட பிழைத்துக் கொள்வேன் என நடிகை சோனா அவர்கள் ஆவேசமாக பேசியிருப்பது இப்போது கோலிவுட்டில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. சிரிப்புக்கு பின்னால் இருக்கும் இந்த கசப்பான பக்கங்கள் எதை காட்டுகின்றன? வடிவேலு அவர்களின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையா? வாருங்கள் அலசுவோம். 2008 இல் வெளியான குசேலன் படத்தில் வடிவேலுவுடன் இணைந்து நடித்தவர் சோனா. அந்த படப்பிடிப்பின் போது வடிவேலுவின் நடந்து கொண்ட விதம் தனக்கு பிடிக்கவில்லை என்றும் அது தனது சுயமரியாதையை பாதித்தது என்றும் சோனா அவர்கள் மீண்டும் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு கசப்பான அனுபவத்தால் வடிவேலு அவர்களுடன் ஜோடியாக நடிக்க வந்த சுமார் 16 பட வாய்ப்புகளை சோனா மறுத்திருக்கிறார். பணம் போனால் வரும், ஆனால் மானம் போனால் வராது. அவருடன் மீண்டும் நடிப்பதை விட ரோட்டில் பிச்சை எடுக்கலாம் என மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். வடிவேலு அவர்களின் காமெடியை நாம் இன்றும் ரசிக்கிறோம், ஆனால் ஒரு சக மனிதராக அவர் மீது வைக்கப்படும் இத்தகைய குற்றச்சாட்டுகள் அவரது பிம்பத்தை சிதைக்கின்றன. சோனா அவர்களின் இந்த அதிரடி முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சினிமாவில் நடிகர்களுக்கு கொடுக்கப்படும் அதிகப்படியான சுதந்திரம் தான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள்.